எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குலதெய்வத்தை கும்பிட்ற மாதம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடவுளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் பார்த்தா எல்லா கோயிலுமே திருவிழா, பண்டிகை, பூஜை, அதாவது இந்த மாதிரின்றது விசேஷங்கள் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். அப்படி இந்த ஆடி மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கடவுளோட அனுகிரகம் மட்டும், உங்களோட குலதெய்வத்தினோட அனுகிரகம் மட்டும் கிடைச்சா போதும். நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அதுக்கு முன்னாடி இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு அதிபதி யார் அப்படி பார்த்தா சுக்கிர பகவான். இப்போ நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கொடுக்குற ஒரு கோரை பிச்சுட்டு கொடுப்பார் சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அந்த சுக்கிர பகவான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் பார்த்தா உங்கள் வீட்டில் தான் இருப்பார். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது தான் வீட்டுக்கு அதிபதி தான் வீட்லேயே உட்கார்ற காலம் இருக்குது பார்த்திங்களா, அற்புதமான காலம். பொதுவாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு, அதாவது சுக்கிர பகவான் இப்போ உங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கிற காலம் பார்த்தா 11ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய, அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம், அதாவது கிடைக்குமா, இது அமையுமா, இது முயற்சி பண்ணால் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, இந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா இந்த 11 தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடி போர்க்களத்திலேயே வரக்கூடிய காலகட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா. ஏன்னா ஆடி 18 வரைக்கும் போர்க்களம் எது நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக 11ஆம் தேதி வரைக்கும் எந்த சுப காரியங்கள் பண்ண மாட்டோம், இந்த ஆடி போர்க்களம் முடிகிற வரைக்கும், இல்லைங்களா? அதனால் அந்த ஃபீல்டில் அந்த டைமில் வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு சில டைம் தள்ளி போகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுக்கு அந்த ஆடி 18 முடிஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுக்கிர பகவான் போய் எங்கே தைரியஸ்தானத்தில், உங்களுக்கு தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருவார், 2ஆம் இடத்துல உட்காந்துருவார். அந்த 2ஆம் இடத்துல இப்போ யார் இருக்கிறாங்க, குரு பகவான் போய் உட்காந்துருக்கிறார், இல்லைங்களா? ஏன்னா மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் இருந்து இப்போ ரிஷப ராசியில் போய் உட்காந்துருக்கிறார், அதாவது மிதுன ராசியில் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த குரு கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் போய் இணைகிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் இணைகிற காலம் பார்த்தா நிச்சயமாக பார்க்கும்போது கணவனுக்கு மனைவி சப்போர்ட் பண்ணலாம் தொழில் ரீதியாக. அதாவது அதே மாதிரி மனைவிக்கு கணவன் சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். ஒரே ஃபீல்டில் இருந்தாலும் நல்லது நடக்கும். அப்படி இல்லை தனித்தனி ஃபீல்டில் இருந்தாலும் உதவி கிடைக்கும். கணவனுக்கு மனைவி சப்போர்ட்டு, மனைவிக்கு கணவன் சப்போர்ட்டு கண்டிப்பாக இது கிடைக்கும். குருவும் சுக்கிரன் போய் இணைஞ்சிட்டான்னா 2 பேருமே, அதாவது ஒரு தொழில் அதாவது இணையக்கூடிய நேரம் தான் குரு சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா ஆண், சுக்கிரன்னா பெண். இந்த 2 கிரகம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் எங்கள் மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண் சொல்லலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு பலமாக இருக்கிறாரு அப்படின்னு மனைவி சொல்லலாம். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் தனித்து சப்போர்ட் பண்ணுறாரு. 11ஆம் தேதிக்கு மேலே குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் எப்படி பார்த்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது எப்படியாவது, அதாவது 4 காசு சம்பாரித்து நம்ம இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடலாம். கண்டிப்பாக நம்மளுடைய குடும்ப தேவை பண்ணிக்கலாம். நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அந்த தனஸ்தானத்துக்கு அதிபதி
குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிற காலம் ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி பார்த்தா அந்த தைரியஸ்தானத்தில் போய் உட்காந்த புதன் பகவான் ஆடி மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா வக்ரம் ஆகிறார். அந்த வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 27 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம தேவையில்லாத விஷயத்தில் போய் நம்ம இறங்கக்கூடாது. அதாவது நான் உதவி செய்கிறேன்ட்டு போனீங்கன்னா உபத்திரம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ரெண்டாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது, வாங்கியிருந்தால் அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் அத்தியாவசியமாக இருந்தால் அது நீங்கள் பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் ஆடம்பரமாக இப்போ வேண்டாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 27 வரைக்கும் பார்த்தா புதன் பகவான் போய் வக்ரமாகிற காலம். சிலருக்கு வந்து கல்வியில் கூட தாமதப்படுத்துவோம். ஏன்னா புதன் தான் கல்விக்கு அதிபதி. அவர் போய் இன்றைக்கி வக்ரமாகும்போது என்ன பண்ணுவார்னா கல்வி ஒரு சிலருக்கு தாமதம் பண்ணுவான். சரிங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த புதனோடு பார்த்திங்கன்னா மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் இணைஞ்சிருக்கிறார். அப்போ இணையும் போது பார்த்தா எப்பயுமே அதாவது ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் முழுமையாக பார்த்தா யாருன்னா சூரியன் மட்டும்தான். ஏன்னா அதுக்காக தான் சூரியன் வந்து மாத கிரகம் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மாதம் எந்த அடிப்படையில் பார்க்குறோன்னா சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம். அந்த சூரியன் போய் புதனோடு இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை கொடுத்து அதாவது உட்காரக்கூடிய காலம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதாவது மனசுக்குள்ளார. ஏன்னா இதுக்கு மட்டும் நிறைய கேள்வி இருந்தது. நம்மளால் கடன் கட்ட முடியுமா, தொழில் அமைக்க முடியுமா, ஒன்றுக்கு ஒன்று பண்ண முடியுமா, இல்லை இதிலிருந்து நம்ம மேலே வர முடியுமா, இது போல் நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? ஏன்னா எந்த வீட்டில் உட்கார்றாரோ சூரியன் அதை தொட்டு தான் நமக்கு பலன்களை கொடுப்பார். சரிங்களா? அப்படி பார்த்தா சூரியன் போய் இப்போ உட்காந்துருக்கிறது தைரியஸ்தானத்தில் உட்காரும்போது கண்டிப்பாக நமக்குள்ளார கண்டிப்பாக முடியும், இதுக்கு மேலே நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும், நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணம் நமக்கே கண்டிப்பாக கொடுத்துருவார். இந்த ஆடி 1லேருந்து 31 வரைக்குமே புதனும் சூரியன் இணையிற காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து எப்படின்னா பொதுவாகவே அதாவது 6, 12 குடைவன் பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் 6, 8, 12 அந்த கிரகம் போய் எந்த இடத்துல உட்காந்தாலும் நமக்கு வந்து மன உளைச்சல் கொடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன அந்த உடல் உபாதைகள் எப்படின்னா அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எலும்பு பிரச்சனை, அதே மாதிரி உடல் தொந்தரவு, கண் பார்வை பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 11ஆம் தேதி வரைக்கும் 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பாரு. கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு செவ்வாய் மாறிடுவார். அப்போ மாறுற வரைக்குமே இந்த அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது யாருக்காதுன்னு கொடுத்துட்டு தான் இருப்பார். அது இவங்களுக்கு தான் சொல்ல முடியாது, யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அது கொஞ்சம் நம்ம கவனமாக எடுத்துக்கணும், அசால்ட்டாக விடக்கூடாது முழுமையாக சொல்லணும்னா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா? உங்கள் ராசியில் இருந்த குரு இப்போ 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு அற்புதமான காலம். 2ஆம் இடம் சொல்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம். அப்படி பார்த்தா குருவே 2ஆம் இடத்துல உட்காந்த காலம் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து ஏற்பட்ட சங்கடங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தா பண தேவை நமக்கு நிறைய இருக்கும். அதாவது இருந்தும் அனுபவிக்க முடியாமல் வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் இப்போ 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்தில் தான் நம்மளுடைய நிலைமை. இது எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் மாறும். இது ஒன்று. அடுத்தது பார்த்தா சனி பகவான். பொதுவாக பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் உட்காந்துருக்கிறது வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. நல்ல விஷயந்தான். சனி பார்வையும் 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறாரு, அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் சனி பகவான் வந்து இந்த ஆணி 29லேயே வக்ரம் ஆயிட்டார். வக்ரம்னா என்ன? இயல்பு நிலைக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் வக்ரம். பொதுவாக பார்த்தா ஒரு கிரகம் முன்னாடி வரும்போது நல்லது கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வக்ரம் அடையும் போது கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுப்பார். அப்படி பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசி பார்க்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலமாக உங்களுக்கு நல்லதாக இருந்தது. இப்போ சனி வக்ரத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ரன்றது எப்போ தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆணி 29லேருந்து கார்த்திகை 12 வரைக்கும். அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஏன்னா கொடுத்துட்டிங்கன்னா மறந்துட வேண்டியது தான்.
அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தா இப்போ ஏதாவது வண்டி வாகனம் எடுக்கலாமா, மாற்றலாமா, புதுப்பிக்கலாமா, இல்லை வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாமா, இது எல்லாமே கொஞ்சம் இப்போ வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் வக்கரத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா இல்லை. அதனால் நமக்கு என்னென்னா தேவை அப்படின்னா, அதாவது அத்தியாவசிய தேவைன்னா அது நீங்கள் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஆடம்பர தேவைன்னா கிட்டத்தட்ட நவம்பர் 28க்கு மேலே தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலும், ஒன்று மாற்றலாம் நினச்சாலோ, ஒரு விஷயத்தை பண்ணலாம் நினச்சாலோ, நிச்சயமாக அதில் கொஞ்சம் நமக்கு மன உளைச்சலை தான் கொடுப்பார். அதாவது அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அந்த எண்ணம் கண்டிப்பாக நமக்கு வரும். அதனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு நல்லா அதாவது சப்போர்ட்டாக இருந்த சனி பகவான், ஏன்னா சனியுடைய பார்வை 3ஆம் பார்வையாக தைரியஸ்தானமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். லாபஸ்தானத்தில் சனி உட்காந்து நல்லது கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஒரு வக்கரத்துக்கு போயிட்டார். அதனால் முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்க. தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ரெண்டாவது வண்டி வாகனம், ஏவ தேவை, கொஞ்சம் போக்குவரத்து, இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சனி வக்கரமடைகிற காலம் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பாதகமான நேரம் தான், இது சாதகமான நேரம் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஏன்னா நாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு சின்ன மனசங்கடங்கள், மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அது வந்து ஒரு சொல்லிலி என்ற நினைப்புன்றதுன்றதுனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்மளால் இது இப்போ தேவைன்னா செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது ஆடம்பர தேவையா அப்படின்னா கண்டிப்பாக அது மட்டும் கொஞ்சம் தள்ளி வைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதனால் பார்த்தா முழுக்க சனி பகவானுடைய வக்கர பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இல்லை, தவிர முழுமையாக மற்ற கிரகங்களுடைய பவரெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசித்து ஒரு விஷயத்தை பண்ணுறது ரிஷபராசிக்கு நல்லதுங்க, சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.